தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சத்துருக்களாக செயல்படக்கூடிய மனிதர்கள் ஏராளம் உண்டு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சத்துருவாக செயல்படுகிறதை பல சூழ்நிலைகளிலே நம்ம பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் சத்துருக்களாக எழும்பி உங்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தின சம்பவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் உண்டு. அப்படி மனிதர்கள் சத்துருக்களாக எழும்புகிற சமயத்தில் அநேக நேரங்களிலே நாம் அதை எதிர்கொள்ள பல காரியங்களை பயன்படுத்துகிறோம். நமக்கு விரோதமாக எதிர்க்கிறவர்களை நாம் எதிர்ப்பது அநேகருடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அவர்களே எதிர்த்து அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு 2 மடங்கு திரும்ப பதில் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சத்துருக்களாய் செயல்படக்கூடிய மனிதர்களை ஜெயிப்பதற்கு மறைமுகமாக அவர்களுக்கு விரோதமாக மாந்திரிக வல்லமைகளையும் அது போன்ற பலவிதமான காரியங்களை செய்து அவர்களை மடங்கடிக்க நினைப்பார்கள். இப்படி பல விதத்தில் செய்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படி சத்துருக்களாய் செயல்படக்கூடிய மனிதர்களை மேற்கொள்வதற்கு தேவனை நாடுவார்கள், கர்த்தரை நாடுவார்கள். ஆண்டவரே, இப்படி மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, நாங்கள் அவங்க கையிலிருந்து எப்படி விடுதலை ஆவோம் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிற மனிதர்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பதில் செய்கிறவர் எப்பொழுதுமே கர்த்தர். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சத்துருவாக எழும்பும்போது அந்த மனிதனை ஜெயிப்பதற்கு ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவன் அமைதியாக இருந்து தனக்கு விரோதமாக மனிதர்கள் என்ன தீமையான காரியங்களை செய்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு தேவனுடைய உதவியை நாடினால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய கையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, சத்துருக்களாக செயல்படுகிற அல்லது சத்துருவாக செயல்படுகிற ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் யாருக்கு சத்துருவாக இருக்கிறான் என்றால் எல்லா மனிதனுக்கும் சத்துருவாக இருக்கிறான். பூமியிலே மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் ஜாதி மத இன வேற்றுமை இல்லாமல் எல்லா மனிதனுக்கும் அவன் எதிரி, அவன் தேவனுக்கும் எதிரானவராக இருக்கிறான். இப்படி செயல்படக்கூடிய சத்துருவை பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மனுஷ கொலபாதகன், மனுஷனுக்கு அழிவை உண்டாக்குகிறவன், மனுஷனை வேதனைப்படுத்துகிறவன், மனிதர்களை தீவனையான காரியங்களை செய்து அவனை நரகத்துக்கு கொண்டு போகும்படியாக பாவ அழுக்கிலே தள்ளுகிறவன். இப்படிப்பட்ட பொல்லாங்கான செயல்களை சத்துருவகிய பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதவசனத்தில் வாசித்து கேட்டோம் அல்லவா, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் தேவன் செயல்படும் போது சத்துருக்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் சிதறடிக்கப்படுவார்கள். சத்துருக்களுடைய தலையிலே ஆண்டவர் வெட்கத்தை உண்டாக்குவார். ஒரு மனுஷன் முழுவதுமாக தேவனை மாத்திரம் சார்ந்து வாழும்போது அவனுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழும்பி, எந்தெந்த விதத்தில் சத்துருக்கள் எழும்பி, அது மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது பிசாசாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி செயல்படுகிறார்கள் என்றால், தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் உங்களை எந்த சத்துருக்களும் மேற்கொள்ளவே முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று. சத்துருக்கள் அநேக இடங்களில் வேதத்தில் படிக்கும்போது சத்துருக்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் உபாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். பார்த்தீர்களா? இங்கே கண்மலை என்று சொல்லும்போது அது தெய்வத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அப்போ சத்துருக்களுக்கே தெரிகிறது, அந்த சத்துருக்களாய் செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு தெரிகிறது தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்களே கண்டு வியந்து போகிற சம்பவங்கள் வேதத்தில் ஏராளம் நடந்திருக்கிறது. யாத்திராம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் தேவனை குறித்து சொல்லுகிற சில வார்த்தைகளை நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். யாத்திராம புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே பார்வோனுடைய சேனையை கர்த்தர் கடலிலே சங்காரம் பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி பார்வோனுடைய சேனையை கர்த்தர் சங்கரித்த போது அந்த சத்துருக்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்பதை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்கள், சத்துருக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனை குறித்து சத்துருக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு சத்துருவாக இருந்தது யார் என்றால் பார்வோன். அந்த ஜனத்தை ஒடுக்கணும், அழிக்கணும்னு சொல்லி அந்த முழு இஸ்ரவேல் மக்களையும் அழித்து இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளையெல்லாம் கொண்டு போட வேண்டும், அவர்கள் எகிப்து தேசத்திலே நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பார்வோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போட தீவிரமாய் முயற்சி பண்ணி கொண்டு வந்தான். ஆனால் எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கிறார்களோ அவ்வளோ தூரம் அவர்கள் பெருகினார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கானான் தேசத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 30 லட்சம் மக்கள் இருக்கும் அந்த எகிப்து தேசத்தில் அப்படியே பெருகிட்டாங்க. பெருகி அவர்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்திருந்தாங்க. ஒரு நாள் தேவன் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு
மோசே தேவன் எகிப்துக்கு அனுப்பினான். மோசே தேவ தரிசனத்தோடு கூட ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று சொல்லுகிற வார்த்தை உண்டு, என்னை ஆராதிக்க என் ஜனங்களை போக விடு. நான் என்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் 3 நாட்கள் பயண தூரமாக பயணித்து போய் அந்த வனாந்தரத்தில் எங்கள் கர்த்தராகிய தேவனை நாங்கள் ஆராதிக்கப் போகிறோம், நாங்கள் இனி உமக்கு அடிமையாக இருப்பதில்லை என்று சொன்னபோது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோன் இருதயம் கடினப்பட்ட போது தேவன் பார்வோனுக்கு கர்த்தர் தெய்வம் என்பதை விளங்க பண்ணினார். 10 விதமான வாதைகளை தேவன் எகிப்திலே கட்டளையிட்டு அந்த வாதையின் மூலமாக எகிப்தியர்களும் பார்வோனும் அவனுடைய சேனையும் கலங்கி போனது. அவர்கள் இதுவரையிலும் கண்டிராத பயங்கரமான வாதைகளை அவர்கள் கண்டபோது பார்வோன் நடுக்கம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தபோது மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினமாகி இந்த ஜனங்களை அழிப்பதற்கு அவன் பின்தொடர்ந்து வந்தான். ரதங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் வேகமாய் வருகிறான். அவனுடைய ரதங்களெல்லாம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாகிலும் வனாந்தரத்தில் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களோ இப்பொழுது பயணமாகி செங்கடலுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தேவனை நோக்கி மன்றாடினார்கள். தேவனே, எங்களுடைய சத்துருக்களை எங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம் என்று தேவனை நோக்கி கதறினார்கள். யுத்தத்தில் வல்லவராகிய தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணின போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அந்த யுத்தம் பண்ணின யுத்தத்தை அந்த எகிப்தியர்கள் கண்டபோது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையைத்தான் இப்பொழுது நம்ம வாசித்து கேட்டோம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அந்த எகிப்தியர்களுடைய பயத்தை பாருங்கள். அவர்கள் கண்டுகொண்டார்கள், இந்த தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல, இந்த தெய்வம் இந்த ஜனத்துக்காக எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்கள் கண்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய ரதங்களுடைய உருளைகளெல்லாம் கலண்டு போக ஆரம்பித்தது. அவர்கள் வருத்தத்தோடு அவர்கள் முன்னேற முடியாமல் ரதங்களை வருத்தத்தோடு அவர்கள் நடத்த வேண்டியதாயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓடிப்போவோம், இந்த தெய்வம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, அதனால் இந்த தெய்வத்தை நம்முடைய தெய்வங்களைப் போல அல்ல, இந்த தெய்வம் விசேஷித்த ஒரு தெய்வமாக இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தேவனை குறித்து பேசினார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் சத்துருக்களாக செயல்பட்டாலும் நீங்கள் மோசேயைப் போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை சார்ந்து கொண்டு, தேவனே எனக்கு விரோதமாக இப்படி யுத்தம் பண்ணக்கூடிய மனிதர்கள் நடுவில் எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கூட ஜபத்தோடு கூட நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதிலே யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் நமக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பி எந்த விதமான தீமைகளை செய்ய நினைத்தாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சத்துருக்களை தீர்மானிக்க போகிறார்கள். இவர்களோடு இருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, அவர் யுத்தம் பண்ணுகிற தெய்வம் என்கிறதை கண்டு அவர்கள் பின்னிட்டு திரும்புகிற சூழ்நிலையை தேவன் உண்டாக்குவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்கள் சும்மா இருக்கணும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் சத்துருக்களாக எழும்பி அல்லது பிசாசு எந்தெந்த தீமையான காரியங்களை செய்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு ஆண்டவரை நாடி ஆண்டவரை சார்ந்து நின்று பாருங்கள். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமானாலும், உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு குறி சொல்லுதலானாலும், உங்களுக்கு விரோதமான எந்த விதமான கண்ணிகளானாலும் அது எதுவுமே உங்களை பலிக்காதபடிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பாதுகாத்தது போல
உங்களுக்காக தேவன் அதை செய்வார். அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்த போது அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடினார்கள். யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்போது 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். இன்னும் அதே வசன அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாமோ எழும்புகிறாங்களா? யாரெல்லாமோ உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்களா? அதில் 9வது வசனத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞர்கள் சொன்னார்கள். பார்த்தீங்களா? பகைவன் சொல்லுவான், எதிராளி சத்ருவாக இருக்கிறவன் நமக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பேசுவான். என்ன செய்வானாம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன் என்று சொன்னான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களை இந்த சத்துருக்குடைய கையிலிருந்து அற்புதமாக விடுதலையாக்கினான். இன்றைக்கி சில மனிதர்களால் பகைக்கப்பட்டு சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் செய்யாத காரியத்தை செய்தேன்னு சொல்லி குற்றஞ்சாட்டி உங்களை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? கலங்க வேண்டாம். கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் எத்தனையோ பகைஞர்கள் எழும்பி இருக்கிறாங்க. கலங்கி போய், பயந்து போய், சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தரை நாடி வந்து பாருங்க. ஒரு நிமிடம் இந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து நம்பி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். 2வதாக நம்ம வாசிக்கும்போது பெலிஸ்தியர்கள் கூறியதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. அடுத்த வசனம், ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பாருங்கள், பெலிஸ்தியர்கள் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் பாருங்கள். அருமையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தரை சேவித்து தேவனை பின்பற்றி சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாமுவேலின் மூலமாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வரும்போது இங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களிடத்தில் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழும்புறதுனால அன்றைக்கு ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலில் ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. அப்படி நஷ்டம் உண்டான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனே ஆலயத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள், தேவனை துதிக்கிறார்கள், சத்தமிடுகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பெலிஸ்தியர்கள் நடுங்கி போனார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை தான், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மளை தப்புவிப்பவர் யார்? என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உடன்படிக்கையை கண்டபோது, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வந்தபோது
அந்த பெலிஸ்தியர்கள் பயந்து நடுங்கி போனார்கள். இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்கிறார்கள். சத்துருக்களுக்கு தெய்வத்தை குறித்த பயம் உண்டாகிறது. இந்த நாட்களிலேயும் கூட நாம் தேவனை சார்ந்து நின்றால், தேவனை நம்பி நின்றால், உலகத்தில் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் சத்துருக்களாக எழும்பி நின்றாலும், ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த ஒரு சத்துருவாலும் மேற்கொள்ளவே முடியாது. நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள், கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் கூட அவர் இருக்கிறதை அவர் விளங்க பண்ணுவார். இன்னும் நீங்கள் எண்ணாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இங்கே நடந்த சம்பவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பிலேயாம் என்கிற ஒரு பொய் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கூலி வாங்கி கொண்டு தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படியாக அவன் வருகிறான். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திலே அவன் இருந்து கொண்டு இந்த ஜனத்தை சபிக்கிறதற்காக அவன் இப்பொழுது முன் வருகிறான். இந்த ஜனங்களை சபிப்பதற்காக அவன் பார்த்தபோது வாயை திறந்து சாப வார்த்தையை கூறும்படியாக அவன் வாயை திறந்தபோது அவனுடைய வாயில் வந்த வார்த்தை, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பார்த்தீர்களா? இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு தேவனை நம்புகிற ஒரு மனுஷனை இன்னொரு மனிதன் சபிக்க வேண்டும் என்று நினைத்து அவனை அழிப்பதற்காக சாப வார்த்தையை கூறி அவனுக்கு விரோதமாக சில காரியங்களை மறைந்து செயல்படுகிறார். சில மனிதர்கள் அப்படித்தான், நேரே எதிர்த்து வந்து சண்டையிட அல்லது போராட அல்லது பேசுவதற்கு தைரியமில்லாதவர்கள் மறைந்திருந்து சாப வார்த்தையை கூறுவார்கள். சாப வார்த்தையை கூறுகிறது மாத்திரமல்ல, சில மனிதர்கள் மாந்திரிக கிரியைகளையும் செய்வார்கள். அதில் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பார்த்தீர்களா? இங்கே வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். அப்படியானால் இந்த பிலேயாம் என்கிற இந்த மனிதன் தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாக மாந்திரிகத்தையும் செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோவுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒருத்தன் குறி சொல்லவும் முடியாது. அப்படி குறி சொன்னாலும் பலிக்காது, மந்திரம் செய்தாலும் பலிக்காது. இன்றைக்கு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன? நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பக்கூடிய மனிதர்கள் மாந்திரிகங்களை செய்து அழித்து போடுவார்களோ? சிலர் இப்படி மிரட்டுவார்கள், பயமுறுத்துவார்கள். பார், உனக்கு நான் என்ன செய்கிறேன், நான் உனக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டு உனக்கு விரோதமாக எப்படி மாந்திரிகங்களை செய்து உன்னை எப்படி நான் அழிக்கலாம் என்று எனக்கு தெரியும் என்று சில மனிதர்கள் வீராப்பாக பேசி அந்நிய கிரியைகளை கொண்டு அழித்து போடுவதற்கு மாந்திரிக வல்லமை நாடக்கூடியவர்கள் உண்டு. மாந்திரிகத்திற்கு வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திரா புத்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது எகிப்து தேசத்தில் இருந்த மந்திரவாதிகள் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன்னுடைய கோலை தரையில் இட்டு அங்கே கர்த்தர் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்காக செயல்பட்ட போது எகிப்தியருடைய மந்திரவாதிகளும் தன்னுடைய மந்திர வல்லமையினால் அந்த கோலை தரையில் இட்டு அதை பாம்பாக மாற்றினார்கள். இப்படி மந்திரவாதிகளும் மாந்திரிக வல்லமைகளை செய்தார்கள். ஆனால் மோசையினுடைய கோல் தரையிலிடப்பட்ட போது அது பாம்பாக மாறியது. அந்த பாம்பு மந்திரவாதிகளுடைய எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? மாந்திரிக வல்லமையை கொண்டு ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட்டால்
தேவனுடைய வல்லமையானது மாந்திரிக வல்லமையை அழித்து போடுகிற அளவுக்கு மேலானது. தேவன் அவ்வளவு பெரியவர். கர்த்தருக்கு முன்பாக மந்திரவாதம் பலிக்காது. தேவ ஜனத்துக்கு மந்திரவாதம் பலிக்காது. ஆனால் இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள், தேவனை நம்புகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ஐயோ எனக்கு விரோதமாக செய்வனை செய்து விட்டார்கள், மந்திரவாதம் பண்ணிவிட்டார்கள் என்று பயந்து பயந்து அந்த பாவத்தில் அடிமையாகி அந்த வேதனையில் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்பதை நாம் நம்ப வேண்டும். நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டால் உங்கள் மேல் எந்த மந்திர வல்லமையும் பலிக்காது. எவ்வளோ பெரிய மந்திரவாதியை கொண்டு வரட்டும், எவ்வளோ பெரிய கிரியைகளை செய்யட்டும், எதுவுமே தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கும்போது சமரியா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே பிலிப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை ஆண்டவர் சமரியா பட்டணத்திலே ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்துகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அந்த பட்டணத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, 8:9, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக்கொண்டே இருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினாலே அவனை மதித்து வந்தார்கள். பார்த்தீங்களா, சமரியாவில் ஒரு பெரிய மந்திரவாதி. அந்த மந்திரவாதியின் பெயர் சீமோன். அவன் மந்திர வித்தையினால் அந்த ஊரில் அவனுக்கு பெரிய ஒரு மரியாதை, மதிப்பு. எல்லாரும் அவனை மதித்து வந்தார்கள், எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு சாதாரண மனிதன், பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் அந்த பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அங்கே பிரசங்கம் பண்ணின போது இந்த மந்திரவாதியும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். திடீரென்று அவன் அந்த மந்திரவாதி பிலிப்பு என்கிற மனிதன் செய்கிற ஊழியத்தை கண்டபோது அந்த ஊழியத்தின் மூலமாய் தொடப்பட்டு அவன் தன்னுடைய மந்திரவாதத்தை எல்லாம் விட்டு ஆண்டவராகிய கர்த்தரை அவன் பற்றி கொண்டான். அருமையானவர்களே, இந்த நாட்களையும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை நம்பினா ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார், உங்கள் மூலமாக கிரியை செய்வார். 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். யார்? மந்திரவாதி பிரமிக்க. இவனை கண்டு அந்த ஊர் மக்கள் பிரமித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அற்புதமானது மந்திரவாதியினுடைய மாயவத்தையே விட பிரமிக்கத்தக்க அற்புதத்தை பிலிப்பின் மூலமாக ஆண்டவர் செய்தார். அதனால் அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவன் அண்டைக்கு வந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சத்துருக்களாக செயல்பட்டு உங்களை அழிக்கவும் உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களையும் செய்தார்கள் என்றால் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். அவங்களே சொல்வாங்க, அவங்க கூட இருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, அவங்க ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அவங்க ஜெபம் பண்ணினா, அவங்க தேவனை தேடினால், அவங்க முழங்கால் படி இட்டால் நமக்கு நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும் என்று சத்துருக்கள் பயந்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாராகிலும் சத்துருக்களாக செயல்பட்டு அல்லது ஏதோ விதமான சத்துருக்களுடைய போராட்டத்தில் கலங்கி வேதனையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், மாந்திரிக வல்லமை ஆகட்டும், எந்த விதமான கிரியைகளாகட்டும், எதுவுமே நீங்கள் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற தெய்வத்துக்கு முன்னால் நிற்கவே முடியாது, உங்களை அழிக்கவே முடியாது. நீங்கள் தேவனுக்காக நிலைத்திருப்பீர்கள். முற்றிலுமாய் கர்த்தருக்காக அவரை சார்ந்து நம்பி வந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
இப்படிப்பட்ட மாந்திரிக வல்லமையிலே பாதிக்கப்பட்டு மன உடைஞ்சு போய் சோர்ந்து போய் சில சத்துருக்களாலே உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாய் சிதறப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த நிமிடத்திலிருந்து கர்த்தருடைய யுத்தம் ஆரம்பமாக போகிறது. உங்களுக்காக கர்த்தருடைய யுத்தம் தொடங்க போகிறது. தேவன் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் யாரென்றும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் விளங்க பண்ண போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. சத்துருக்கள் நிமித்தம் உடைந்து போன நிலையிலே பலவித பாதிப்புகளினாலே, மாந்திரிக வல்லமையினால், குறி சொல்லுகிறதினால், பலவிதமான ஆவிகளினாலே பாதிக்கப்பட்டு சில பொல்லாத மனிதர்கள் சத்துருக்களை ஏவிவிட்டு அவங்க குடும்பத்தை அழிக்க, பிள்ளைகளை அழிக்க, எதிர்காலத்தை பாழாக்க, சரீரத்தில் சில வியாதிகள், சரீரத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியைகளிலே பாதிப்படைந்து போய் கிடக்கிற மக்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படிக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. இந்த யாரெல்லாம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு விரோதமான சத்துருக்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயம், எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று உம்மை நோக்கி அழுது புலம்புகிறார்களோ அந்த பிள்ளைகள் மேலே என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த வியாதியின் கட்டிலிருந்தும், இந்த மாந்திரிக வல்லமையிலிருந்தும், பிசாசனுடைய போராட்டத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதுதான் முதலாய் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யாராகிலும் ஜெபிப்பார்கள் என்றால் அவருடைய இருதயங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்து அவங்க குடும்பத்தையே கர்த்தர் மறுரூபப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukurin. Contact 944 277 8986.